ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு ஒரு கஸ்டமைஸ்டு பூஜா ரூம் பார்க்கலாங்க. இது வந்துட்டு நாங்களே டிசைன் பண்ணி எனக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லிட்டு சிம்பிளாக இருக்கணும், ஸ்டோரேஜ் நிறையா வரணும். ஏன்னா பூஜா ஐட்டம்ஸ் வந்து நமக்கு எல்லாமே பூஜா ரூமுக்குள்ளே தான் இருக்கணும். எனக்கு வெளியே போய் தேடி தேடி திரும்ப அங்கே ஒன்று வச்சுட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு இருந்தது. ஸோ அதுக்காக வந்துட்டு ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு கீழே ஃபுல்லாகவே நான் ஸ்டோரேஜ்க்கு விட்டுட்டேன், மேலே வந்து பூஜாவுக்கு விட்டுட்டேன். சென்டர் வந்து படையல் ட்ரே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே பண்ணியாச்சு. இது பாருங்கள், இது படையல் ட்ரே. இது ஒன்று இப்போ வந்து வர்ற பூஜா யூனிட்டில் எல்லாமே இது பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது ஒன்று பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து பார்ட்டிஷன் பண்ணி 4 போர்ஷனாக பிரிச்சுக்கிட்டேங்க. ஸோ இப்போதைக்கு இங்கே மேலே வந்து காலியாக விட்டுருக்கேன். பிகாஸ் ஏதாச்சும் வந்துட்டு தான் இருக்கும், நம்மளும் கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்றோம், ஏதாவது வாங்கிட்டே இருப்போம். ஸோ இது வந்துட்டு பூஜா ரூமுக்கு தேவையான அத்தனை ஐட்டம்ஸும் நான் எல்லாமே பாக்ஸில் தாங்க போட்டு வச்சுருப்பேன். மேலே இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக தியாஸ் இருக்குது. இங்கே பின்னாடி வந்துட்டு இந்த குபேரன் பூஜைக்கு செய்ய வேண்டிய அத்தனை அந்த குட்டி வளையல் இருக்கு இல்லைங்களா, அந்த வளையல் செட்டு, அந்த காயின்ஸு, அந்த குபேரன் பூஜைக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. மேலே இருக்க பாக்ஸில் வந்து சாம்பிராணி இருக்குது. இந்த ட்ரேஸ் ஃபுல்லாக திரி, ஊதுபத்தி, சாம்பிராணி, ஒரு தீப்பெட்டி இருக்குது, பில் அங்கேயே இருக்குது. இது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே கற்பூரம், மஞ்சள், குங்குமம்னு சொல்லி தனித்தனியாக அந்த குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற பாக்ஸில் நிறைய பேக்கெட்டாக இருக்குது. அந்த குட்டி பாக்ஸில் காலி ஆகும்போது அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸ்லேயும் அப்படி தாங்க, நிறைய தியாஸ், நம்ம இந்த பெயிண்டிங் பண்ண தியாஸ் நானே கொஞ்சம் பண்ணுவேன். ஸோ அந்த தியாஸ் எல்லாமே வெரைட்டியாக நம்ம எங்கேயாவது பார்க்கும்போதெல்லாம் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, அது எல்லாமே அதில் தான் இருக்குது. பாருங்கள், இவ்வளோ தான். இது வந்துட்டு நான் போய் தேடி தேடி எங்கேயும் எடுத்துகிட்டு வர முடியாது. அந்த கவரில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் வந்துட்டு ட்ரேஸ் எல்லாமே இருக்குங்க, பிளேட்ஸ், பூஜா பிளேட்ஸ் எல்லாமே. இப்போ தாங்க நம்ம மெயினாக பூஜா ரூம் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யோசித்து என்ன மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு யோசித்து பண்ணோம். நிறையாவும் இருக்கக்கூடாது, கசகசன்ட்டு நிறைய வைக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது, லிமிட்டடாகவும் இருக்கும். நிறைய எடுத்தும் போட முடியாது இல்லைங்களா, நமக்கே கொஞ்சம் பிடிச்சி சில சாமியெல்லாம் பார்க்குற இடத்துலலாம் நம்ம வாங்கிட்டு வரோம். ஸோ அதை வந்து நம்மளால் எடுத்து போட முடியாது. ஸோ இது பூஜை பண்ணிவிட்டு ஒரே டைமாக உங்களுக்கு காமிச்சிடலாம், பூ அலங்காரத்தோடு காட்டலான்றதுனால தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன். அன்றைக்கி வந்து சுண்டலும் தயிர் சாதமும் பண்ணியிருந்தேன். ஸோ கீழே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. எப்போவுமே பூஜை ரூமில் வந்து இந்த 3 விளக்கு எரிஞ்சிட்ருக்கோம். குத்து விளக்கெல்லாம் ஏதாவது பூஜா டைமில் தாங்க நான் எடுத்து வைப்பேன். இந்த நார்மல் டைமில் எப்போவுமே இந்த 3 விளக்கு தாங்க இருக்கும். ஸோ பின்னாடி வந்து பிள்ளையார் இருக்காங்க, பெருமாள் இருக்காங்க, அண்ணா, தம்பி, முருகரும் விநாயகரும் இருக்காங்க. இது நான் எங்கேயும் கும்பகோணமுக்கு டூருக்கு போகும்போது வாங்கிட்டு வந்ததுங்க. பக்கத்தில் லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர், அது எல்லாமே சில்வர். அந்த சைடு வந்து வராகி இருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே இப்போது ரொம்ப பிடிச்ச கடவுள் ஆயிட்டாங்க. ஸோ அந்த பக்கமாக நானே ஹேண்ட்மேடில் பண்ண கலசம்ங்க இது. ஸோ அது வந்துட்டு எப்போவுமே அங்கே வச்சுருப்பேன். பக்கத்தில் 2 வேல் இருக்குது, திருத்தணிக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தேங்க. ஒன்று வந்து வேறு எங்கேயோ வாங்கினா, பெரிய வேல் வந்து திருத்தணியில் வாங்கினா. இதுவும் நான் தாங்க பண்ணது. இந்த 2 ஃப்ரேம் வந்து நான் பண்ணேன். இந்த மாதிரி நிறையா இருக்குது எங்கள் வீட்டில் நான் ஃப்ரேம்ஸ் பண்ணது. என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கீழே பக்கத்தில் வந்துட்டு இதுவும் அந்த கோமாதா, இந்த சங்கு சக்கரம் நாமம் இருக்குது, அதுவும் சில்வரு. அதுக்கு இந்த பக்கமாக அன்னபூர்ணி இருக்காங்க, அதுவும் சில்வரு. இங்கே எல்லாமே நான் இந்த குபேரன் கோயிலுக்கு போகும்போது நமக்கு பிரசாதம் கொடுப்பாங்க இல்லைங்களா, நமக்கு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி, நம்ம 100 rupees கொடுத்து டிக்கெட் வாங்கும்போது அதில் வந்ததுங்க. பட் இப்போ இதெல்லாம் இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது சங்கு எல்லாம் வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வச்சா. அந்த சைடு ஃப்ரேமில் வந்துட்டு எங்கள் குலதெய்வம் இருக்குது, மீன்ஸ் வீட்டு தெய்வங்க. இந்த பக்கமாக மேலே வந்துட்டு ஒரே ஒரு ஃப்ரேமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃப்ரேமாக வந்துட்டு நாங்கள் சவுகார்பேட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்டோன் ஒர்க்கோட ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அது ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்தேன். பட் இருந்தாலும் இருக்கிற ஃப்ரேம்ஸ் என்னால் எடுத்து போட முடியல, மனசு வர மாட்டேங்குது. இதுவும் பாருங்கள், லக்ஷ்மி வந்து நானே பண்ணது கையில். ஸோ பண்ணிவிட்டு நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன். அந்த பக்கமாக ஒரு குபேரன் இருக்கார். அந்த ஃப்ரேம் தாங்க 3000 சம்திங் ஏதோ வாங்கிட்டு வந்தேங்க. எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு, ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரேமு. அதில் பாட்டும் பாடும். ஸோ நிறைய பாட்டு பாடிக்கலாம். கணேஷா இருக்காங்க. ஸோ இது
இந்த லாஸ்ட் ஃப்ரைடே பண்ண பூஜைங்க. ஸோ தேர்ஸ்டே பண்ண பூஜை இது. அதுக்கப்புறமா ஃப்ரைடே வேறு மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் தேர்ஸ்டே வந்து நிறையா ஃப்ளார்ஸ் வச்சுட்டு நிறையா பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரைடே வந்து கொஞ்சம் கம்மியாகும், சாட்டர்டே கொஞ்சம் கம்மியாகும். சண்டே வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றதுனால பண்ணுறது இல்லைங்க. நான் பூஜையை பண்ண மாட்டேன் சண்டே வீட்டில். அவ்வளோதாங்க. இந்த ஃப்ரேம் வந்து ரொம்பவே பிடிச்சி வாங்கிட்டு வந்தோம். இதை விட பெரிய பெரிய சைஸ் எல்லாமும் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு இவ்வளோ சைஸ் போதுன்றதுனால இதை மட்டும் பார்த்து வாங்கிட்டு வந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. அந்த கபோர்டில் சென்டரில் ஒரே ஒரு பார்ட்டிஷன் நான் பண்ணிக்கிட்டேங்க, அந்த இது வைக்கிறதுக்காக. ஏன்னா ரொம்ப வெயிட்டு, அது பின்னாடி அதில் வாலில் ஹேங் பண்ணால் கூட வெயிட் தாங்குமான்னு தெரியல. ஸோ அதனால் வச்சாச்சிங்க. அவ்வளோதாங்க. வெளியே இந்த மாதிரி டிசைன் இருக்கணும், அப்படி இந்த ஓம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் பையன் ஆசைப்பட்டான். ஓகே, டேக் கேர், பாய்.